மாணவர்களால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்று ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அதே போல இன்றைக்கு வாலாஜா அரசு பள்ளியிலே ஒரு அரசு விழாவிலே அமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், முற்பிறவியில் அதிக பாவம் செய்திருந்தால் அவர்களுக்கு மகன்கள் பிறப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். முற்பிறவியில் பாவம் செய்திருந்தால் அவர்களுக்கு மகன்கள் பிறப்பார்கள் என்று பேசியிருக்கிறார். அப்போ நான் கேட்கின்றேன், இவர் தந்தை எவ்வளவு பாவம் செய்திருக்கிறார், இவர் மகனாக பிறந்திருக்கிறார், அதை தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல இவருக்கு 2 மகன்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்ப இவர் அதிகமாக என்ன பாவம் செய்திருக்கிறார் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு அரசு பள்ளியிலே கருத்துக்களை பேசுகின்ற போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது சொன்னால், அறிவார்ந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு அரசு பள்ளி விழாவிலே இன்றைக்கு அமைச்சர் காந்தி அவர்கள் பேசியிருப்பது மூட நம்பிக்கையை தூண்டுகிற வகையிலே இருக்கிறது. இதே போல்தான் மூட நம்பிக்கையை தூண்டுகிற வகையில் மகாவிஷ்ணு பேசியதால் அவர் மீது இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு அரசு பள்ளி விழாவிலே மூட நம்பிக்கை தூண்டும் வகையிலே பேசியிருக்கிறார். அது பேசியது மட்டுமல்ல, அவர் பேசியது இன்றைக்கு மாணவ சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தையே இன்றைக்கு இழிவுபடுத்தியிருக்கிறது. அவருடைய பேச்சு பாவம் செய்திருந்தால்தான் மகன்கள் பிறப்பார்கள் என்று சொல்லுகிற போது ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையும் இளைஞரையும் இன்றைக்கு அமைச்சர் காந்தி அவர்கள் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். இந்த பேச்சால் மாணவர்கள் இளைஞர்களுடைய அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு மீது எப்படி நடவடிக்கை எடுத்தீர்களோ அதுபோல நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி இன்றைக்கு மூட நம்பிக்கையை தூண்டும் வகையிலே பேசியிருக்கக்கூடிய காந்தி மீது நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.